ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 10 பாட்டு நூல்களையும் அவற்றுக்கான ஆசிரியர்கள் யார் அப்படின்றதையும் எளிமையாக நினைவு கொள்ளும் விதத்தில் ஐடியா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரப்போகிறேன். 10 பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டு வரது திருமுருகாற்றுப்படை. இது எழுதியவர் நக்கீரர். பாருங்கள், இதில் முருகன் அப்படின்னு வந்திருக்கு. முருகர் கோயிலில் என்ன தருவாங்க? பஞ்சாமிர்தம் தருவாங்க. அதை நக்கி தான் சாப்பிட முடியும். அதனால் அது நக்கீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லித்தரேன், அவ்வளோதான், வேற எதுவும் நினைக்காதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை. எழுதியவர் முடத்தாம கண்ணியார். இதில் முடத்தாம கண்ணியார் அப்படின்றதுல கண்ணின்னு வந்திருக்கு பாருங்க. கண்ணி என்றால் பெண்ணை குறிக்கும். பெண்கள் பொறுமையானவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போதும். பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். மூன்றாவது சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார். இங்க நத்த, இதை பாருங்க, நத்த எப்படி இருக்கும்? சிறுசா இருக்கும். அப்ப சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார். அடுத்தது 4 பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திர கண்ணனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வார்த்தை பாருங்க, உருத்திர கண்ணு. கண்ணு உறுத்துச்சுன்னா பெருசாயிடும். ஸோ பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திர கண்ணனார் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லை என்பது பூ. இந்த பூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரை அப்படின்றத மருத அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அதனால மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று மா 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 எல்லாமே மாவாக வந்தால் அது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏழாவது நெடுநெல் வாடை நக்கீரர். ஏற்கனவே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் வந்திருக்காரு. ஸோ திருமுருகாற்றுப்படையில் நம்ம என்ன சொன்னோம்? பஞ்சாமிர்தம், முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, அதை நக்கி தான் சாப்பிட்ணும்னு சொன்னோம். அந்த பஞ்சாமிர்தம் நல்வாடை வரும். நல்வாடை வரும், நல்ல வாசனை வரும். நெடுநல் வாடை அதே நக்கீரர் தான். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு கபிலர். இது நம்ம வகுப்புகளில் நல்லா படிச்சிருப்போம். இது மோனையில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கு கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்து 9 பட்டினப்பாலை கடியலூர் உருத்திர கண்ணனார். இதே ஆளு, இதே உருத்திர கண்ணனார் ஏற்கனவே வந்திருக்காரு பாருங்க. பெரும்பானாற்றுப்படையில் கடியலூர் உருத்திர கண்ணனார்னு வந்திருக்காரு. இப்போ பட்டினப்பாலையில் வராரு. பாலை நிலத்தின் வழியே நம்ம நடந்து சென்னால் நம்ம கண்ணில் தூசிப்படும், உறுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடியலூர் உருத்திர கண்ணனார், பட்டினப்பாலை. அடுத்தது மலைபடுகடாம். மலையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மலை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். இரண்ய முட்டத்து கௌசிகனார். இந்த பெருசாக இருக்கும். மலை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.